அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கரம் பிடித்தீரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், இதுவே அவருடைய கற்பனை என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுப்பா. ஆண்டவரே, நாங்க ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுல ஜாக்கிரதையா இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பேச்சில மாத்திரமல்ல, எங்களுடைய செயல்களிலேயும் உண்மையாகவும் அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டார். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. இப்ப கிதியோன் தலைமையில 300 பேர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் கிதியோனோட கூட போனோம் அப்படின்னு தேவன் தெரிந்தெடுத்தாங்களோ அவங்க மாத்திரம் இப்ப போறாங்க. மீதி பேர்லாம் தங்களோட கூடாரத்துக்கு போயிட்டாங்க. மீதியானியர் தாழ்வான பள்ளத்தாக்குல இருக்காங்க. 5 ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி கிதியோன்ட்ட பேசுறார். அடுத்தடுத்து ஆண்டவர் பேசி வழி நடத்துகிறத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிற தேவன். நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கிதியோன்ட்ட எழுந்து புறப்பட்டு போ, நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். இப்ப ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுறாரு. பயமா இருந்துச்சுன்னா முதல்ல நீயும் உன்னுடைய வேலைக்காரனான பூராவும் கூட சேனை கிட்ட போனோம். போர் படைய கூட்டிட்டு போகாம நீங்க 2 பேர் மட்டும் போங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு, அப்ப அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுறார். அப்பொழுது அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். இப்ப 2 பேரும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க எதிரிகளோட படை இருக்கிற இடத்துக்கு, ஜாமம் காக்கிறவர்கள் இருக்கிற இடம் மட்டும், காவல் காக்கிறவங்க அந்த நேரத்தை யூத முறைமையின்படி 3 பிரிவா பிரிக்கிறாங்க ஜாமத்தை. ஆனா ரோமர்கள் அதை 3 மணி நேரமா பிரிப்பாங்க. யூதர்கள் 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ரோமர்கள் 4 பிரிவா பிரிக்கிறாங்க. இப்ப இதுல ஜாமம் காக்கிறவங்க, காவல் காக்கிறவங்க, யார் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு மதில்ல உட்கார்ந்து யாரு வர்றான்றத கண்காணிக்கிறவங்க, ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து பாதுகாக்கிறவங்க, அவங்க அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் போனாங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளியை போற திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ராத்திரி நேரம்ன்றதுனால எல்லாம் படுத்திருக்காங்க. திரளா இருந்தாங்க, வெட்டுக்கிளியை போல இருந்தாங்க. அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை. அவங்க ஏறி வந்த ஒட்டகம் கணக்கில்லாத ஒட்டகமா இருந்துச்சு. அப்ப எவ்வளவு பெரிய படை! கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. அது எண்ண முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள் கடற்கரை மணலத்தனையான ஒட்டகங்கள் இருந்தது.
கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அந்த சேனைக்குள்ள வந்தப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட தன்னோட சொப்பனத்தை சொல்றான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருக்கிற ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. ஒரு வார்கோதுமை அப்பம், வார்கோதுமைனா பார்லியில செய்யப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு மீதியான இடத்துல வந்துச்சு. அந்த கூடாரத்தை கவிழ்த்து போட்டுருச்சு. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறில்லை. ஒருத்தன் கனவ சொல்றான், இன்னொருத்தன் அதுக்குரிய விளக்கத்தை சொல்றான். கிதியோன் தான் அது. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அழகா தேவனோட திட்டத்தை அவன் தெளிவா சொல்லிடுறான். தேவன் மீதியானியரை இந்த சேனைய அவன் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையே இவன் சொல்றான். நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசினாரு. அதே வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா இங்க 2 பேர் எதிரி படையில இருந்தே பேசுறாங்க. அத கிதியோன் கேட்கிறான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது, சொப்பனத்தையும் கேட்டான், அதனோட அர்த்தத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அவன் பணிந்து கொண்டு, கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தைரியம் வந்திருக்கும். இருதயத்துல ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைன்றது உறுதிப்பட்டுருச்சு. இப்ப நல்ல தைரியம் வந்துருச்சு. ஆண்டவரை தொழுது கொள்றான், பணிந்து கொண்டு ஆராதிக்கிறான். இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. இப்ப அவன் அதே வார்த்தையே பேசுறான். கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு விசுவாசத்தோடு தைரியமா. விசுவாசம் இருந்தா தைரியம் வந்துடும். விசுவாசம் இல்லைன்னா தான் பயம் வரும். இப்ப அவனுக்குள்ள நல்ல விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து இப்ப அடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறான். யுத்தத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது செய்கிறான். 3 பிரிவா பிரிக்கிறான். அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலம், வெறும் பானை, அந்த பானைக்குள் வைத்திருக்கும் தீவட்டியை கொடுத்து போறது யுத்தத்துக்கு. ஆனா கையில கொடுக்கறது எக்காலம், வெறும் பானை, அந்த பானைக்குள்ள வைக்கிற தீவட்டி. ஏன்னா கர்த்தர் தான் யுத்தம் செய்ய போறாரு. அதனால இவங்கிட்ட கிதியோன் இதெல்லாம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து நீங்க செய்யுங்க. ஒரு தலைவன் அவன் செய்யறத மற்றவங்களை செய்யும்படியா சொல்றான். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். என்ன செய்யறேனோ அதை செய்யுங்க. நானும் என்னோடு கூட இருக்கும் சகல மனுஷரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். பாளையத்தை சுத்தி நான் இருக்கிற மாதிரி இப்ப கிதியோன் கூட ஒரு 100 பேர் இருக்காங்க. மற்ற 2 100 பேரும் இவங்க என்ன செய்யறாங்களோ அதையே அவங்க இருக்கிற இடத்துல செய்யணும். எக்காலம் ஊதணும், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லணும். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு ஒரு ஜாமக்காரன் போயிட்டு அடுத்த ஜாமக்காரன் வர்றான். நடு ஜாமத்தில் நடுராத்திரியில ஒரு ஜாமக்காரன் போய் அடுத்தவன் வர்றான். கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள்.
எக்காலம் பானைக்குள்ள ஏன் தீவெட்டி வச்சிருக்காங்க? அதை அணையாம இருக்கிறதுக்கு. இப்ப பானையை உடைச்சாச்சு, எக்காலத்தை ஊதுறாங்க. அப்ப சத்தமும் வருது, வெளிச்சமும் வருது. எக்காலத்துல இருந்து சத்தம் வருது, வெளிச்சம் உண்டாகுது. இரவு நேரம்னால அந்த வெளிச்சம் உண்டாகுது. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தம் போடுறாங்க. கையில எக்காலம் ஊதுறாங்க, சத்தம் போடுறாங்க. வெளிச்சத்தை தீவட்டிய கையில பிடிச்சிருக்காங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாளையத்தை சுத்தி அவரவர் வரிசையா நிக்கிறாங்க. அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தம் கேக்குது, வெளிச்சம் உண்டாகுது. இத பார்த்த உடனே சிதறி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே கூக்குரல், சிதறி போறாங்க, சத்தம் போடுறாங்க, ஓடி போறாங்க, இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. என்னன்னு புரியல அவங்களுக்கு. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில், ஒரே நேரத்துல 300 பேர் எக்காலம் ஊதுறாங்க. அது பெரும் சத்தமா கேக்குது. கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். அந்த 3 கூட்டம் இருக்காங்க. நீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கர்த்தர் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை ஓங்க பண்ணினார்னு இருக்கு. ஏன்னா யுத்தம் கர்த்தர் தான் செய்யறாரு. அதனால ஒருத்தருக்கு விரோதமா அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, எதிரிகளே. சேனையானது சேரோத்தில் இருந்து பெத்சித்தாவு மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிடுச்சு. அப்படி ஓடி போறாங்க. என்ன செய்யன்னு தெரியாம, என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்காம எதிரிகள் ஓடி போறாங்க. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். இந்த 3 கோத்திரத்தார் தான் கிதியோனோட யுத்தத்துக்கு வந்தவங்க. மனாசே, நப்தலி, ஆசேர். இந்த 3 கோத்திரமும் தொடர்ந்து அவங்கள துரத்திக்கிட்டே போறாங்க. இந்த எதிரி படைய மீதியானியரை துரத்திக்கிட்டு போறாங்க. கிதியோன் எப்பிராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி, இப்பதான் கிதியோன் எப்பிராயிம கூப்பிடுறான். எப்பிராயிம் கோத்திரம் யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க. அதுல ஒருத்தன் எப்பிராயிம், இன்னொருத்தன் மனாசே. மனாசே நம்ம முந்தின வசனத்துல கிதியோனோட ஏற்கனவே கூட இருக்கிறாரு. ஆனா இப்ப எப்பிராயிம் மலைல இருக்கிற ஜனங்களை கூப்பிடுறார் கிதியோன். மீதியானிகருக்கு விரோதமாக இறங்கி பெத்தா பரா இருக்கும் யோர்தான் மட்டும் அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். இப்ப எப்பிராயிம் கோத்திரத்தாருக்கு ஒரு செய்தி அனுப்புறான். மீதியானிற்கு எதிர்த்து போய் யோர்தான் மட்டும் போய் அங்க துறைகளை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அப்படியே எப்பிராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் துறைகளை கட்டி கொண்டு, அவர் என்ன சொல்றாரோ கிதியோன் அதுக்கு அப்படியே அவங்களும் கீழ்ப்படுகிறாங்க, அதையே செய்யறாங்க. மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேப்பையும் பிடித்து, ஓரேப்பை ஓரேப் என்னும் கண்மலையிலும் சேப்பை சேப் என்னும் ஆலையிலும் கொன்று போட்டு, மீதியானியர்ல 2 அதிபதிகள் இருக்காங்க, 2 பேரையும் இப்ப கொன்று போட்டாங்க. மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிற கிதியோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த எப்பிராயிம் மனுஷர் இந்த 2 அதிபதிகளையும் கொன்னு அவங்க தலையை எடுத்துட்டு கிதியோன் இடத்துல கொடுத்து, கிதியோன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா,
300 பேரோட கிதியோன் யுத்தத்துக்கு புறப்படுறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து யுத்தத்துக்கு போ. ஆனா போறதுக்கு உன் கையில மீதியானியரை ஒப்பு கொடுப்பேன். பயமா இருந்துச்சுன்னா நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் ராத்திரியில போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு, அப்ப உனக்கு தைரியம் வரும்னு சொன்னாரு. ஆண்டவரோட வார்த்தையின்படி இவன் கிதியோன் தன்னோட வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறான், பூராவை கூட்டிட்டு போறான். அங்க 2 பேர் சொப்பனமும் அதனோட 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொப்பனத்தை சொல்றான், ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு கூடாரத்தை கவிழ்த்து போட்டதுன்னு சொன்ன உடனே அடுத்தவன் சொல்றான், அது கிதியோனுடைய பட்டயம்தான், அது மீதியானியரை தேவன் மீதியானியரை கிதியோன் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கேட்ட போது தேவனை பணிந்து கொள்றான். திரும்ப மீதியான் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட சொல்றான், மீதியானியரை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி 3 பிரிவா தன்னுடைய 300 பேரை பிரிக்கிறான். தான் ஒரு படையில முன்னாடி நிக்கிறான். நான் என்ன செய்யறேனோ அதையே செய்யுங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு எக்காலம், ஒரு பானை, அந்த பானைக்குள்ள வைக்கிறதுக்கு தீவெட்டிய கொடுத்தான். இவங்க எல்லாம் கொண்டு போறாங்க. அந்த பாளையத்தை சுத்திலும் அவங்க நின்னுட்டு அந்த பானையை உடைச்சு வலது கையில எக்காலமும் இடது கையிலையும் தீவெட்டி வச்சிருந்தாங்க. திடீர்னு சத்தமும் வெளிச்சமும் அதை பார்க்கும்போது அதோட கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டாங்க. சத்தத்தை கேக்குறாங்க, எக்கால சத்தம், பேசுற சத்தம், இதெல்லாம் கேக்குறாங்க. திடீர்னு வெளிச்சம் வருது. இதெல்லாம் பார்த்து தூக்கத்துல இருந்த மீதியானியர் முழிச்சு பார்த்து பயந்து இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி அழிந்து போனாங்க. மீதம் உள்ள தப்பிச்சு போனவங்களையும் இவங்க துரத்திட்டு போறாங்க. நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம், ஆசேர் கோத்திரத்தை மனுஷர் அவங்கள பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கிதியோன் இப்ப எப்பிராயிமியரை கூப்பிட்டு, நீங்க யோர்தான் மட்டும் போய் அங்க துறைகளை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்க போய் அங்க துறைகளை கட்டி கொண்டு அங்க இருக்கிற 2 அதிபதிகளை, மீதியானியருடைய அதிபதிகளை கொன்று போட்டாங்க. அவங்களோட தலையை கொண்டு கிதியோன் இடத்துல கொடுத்தாங்கன்றத தியானிச்சோம். ஆண்டவர் அவங்கள எப்படி வழி நடத்தினாரு அப்படின்றத பார்த்தோம். விசுவாசமா இருக்கும்போது நம்ம பயப்படாம தைரியமா செயல்பட்டத கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம். நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே, விசுவாசத்துல பலப்பட்ட கிதியோனை குறித்தும் தைரியமாய் செயல்பட்டதையும் தியானிச்சோம். நாங்களும் கூட உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து பலப்பட்டு விசுவாசத்தோடு செயல்பட ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், ஒரு தீங்கு எங்களை அணுகுவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கவும், எங்களுக்கு நீங்க கொடுத்த பொறுப்புகளை ஞானமாய் செயல்படுத்தவும் இந்த காலை வேளையில எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் என்னெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறீரோ அதெல்லாம் செய்து முடிக்க பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்துல நாங்க அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை சரியாய் அறிவிக்க கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.